இன்றைய தேவ பிரசன்னம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் தியானிப்போம். ஆமென். சங்கீதம் 44 அதிகாரம் 3 வசனம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை காக்காவிட்டால் நாம் விருதாவாய் போய்விடுவோம். நம்முடைய பலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் ஒரு மதிலை தாண்டலாம், சேனைக்குள் பாயலாம். நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் நம்மை காக்கும். ஆமென். கர்த்தர் அவரை நம்புகிற பிள்ளைகளின் சத்தத்தை கேட்கிறார். நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விடமாட்டார். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய முன்னோர்கள் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருந்தபடியால் அவர்கள் ஆசீர்வாதத்தை கண்டடைந்தார்கள். வேதத்திலே ஆபிரகாம் என்பவர் தன்னுடைய பிள்ளையை பலிகொடுக்கும்படியாக தன்னுடைய பிள்ளையை பலிபீடத்திலே கிடத்தி பலியிடுவதற்கு கைகளை ஓங்கும் வரை புடமிட்டார். நம்முடைய தேவன் கர்த்தர் ஆபிரகாமை புடமிடும் வரை அவனுடைய மனம் மாறாமல் காத்திருந்து கீழ்ப்படிந்தபடியால் கர்த்தர் உரத்த சத்தமிட்டு, ஆபிரகாமே, பலியிட ஓங்கிய கரங்களை நிறுத்து என்று அவனுடைய கரங்களை தளரவிட்டார். தன்னுடைய பிள்ளையை பலி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு கிருபை செய்தார். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருப்போம். பசியாய் இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிற தேவன் நம்முடைய பசியை நீக்குவார். ஆமென். அவருடைய நன்மைகளினால் நிறைப்பார். அவருடைய அன்பும் தயவும் நம்மை அரவணைக்கும். ஆமென். நாமும் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் விசுவாசத்தின்படி நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். ஆபிரகாமுக்கு கிடைத்த இரக்கமும் மன உருக்கமும் ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்போம். கர்த்தர் மேல் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு இருப்போம். ஆமென். கர்த்தர் நமக்கு பரத்திலிருந்து அவருடைய ஒத்தாசைகளை அனுப்புவார். ஆமென்.